கர்த்தருடைய வெளியேறப்பட்ட பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. To be glory and honor to be our only Father and Savior. நாம் இன்று காலையிலே மத்தேயு 24ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களின்படி முடிவு பரியந்தம் நிலைத்து நிற்பவனே ரட்சிக்கப்படுவான், ராஜ்யத்தின் இந்த சுவிசேஷம் பூமியிலுள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும் என்று சொன்னார். As we meditate in the first session, Matthew 24:13 and 14, but he who endures till the end shall be saved, and the gospel of this kingdom will be preached in all the world, in all the nations, then the end will come. 13ஆம் வசனத்திலே முடிவு வரைந்தும் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. Verse number 13 says, but he who endures till the end shall be saved. பொதுவாக ரட்சிப்பை குறித்து வேதாகமம் முழுவதிலும் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தின்படி மண்ணான மனுஷனை தம்முடைய ஜீவ சுவாசத்தின் மூலமாய் அவன் தன்னுடைய சாயல் ரூபம் ஜீவனுக்கு ஏற்றவனாக அவன் மீட்கப்பட்டான், மண்ணிலிருந்து அவன் மீட்கப்பட்டான் ஜீவாத்மாவாக என்று அறிய முடிகிறது. The truth about the salvation in the whole scriptures we can find from book of Genesis. Man was created from the mud of the soil of the earth, and he had been redeemed to the glorious image of Christ Jesus. That is called salvation. ஏதேன் தோட்டத்திலே மண்ணான ஆதாமை தம்முடைய மகிமைக்குள்ளானவனான ஜீவ ஆத்மாவாக்கின அன்பு தந்தையினுடைய அளவற்ற ரட்சிப்பின் மீட்பின் தன்மை குறித்து இந்த வேதம் முழுவதுமாக அதை குறித்தே அறிவித்துக் கொண்டிருக்கிறது. We can comprehend the loving Father's plan about redemption. Man, even he was created from the earth, the Lord gave him the living life. He had become the living soul, and he became the living being. That is the real love of the Heavenly Father who had the salvation plan about mankind. ஆதாம் என்றால் சிவப்பு நிறமானவன் என்று பொருளுடையதாக இருக்கிறது. The name Adam means a red colored man. அவனுக்கு மனிதன் என்று தேவன் அங்கே அழைக்கிறார் என்றால் மனிதன் என்றால் மகிழ்ச்சி நிறைந்தவன் என்று பொருளாயிருக்கிறது. For that Adam, God gave him a name Adam, and he was called as man. Man refers to a man who was filled with joy and happiness. என்றால் நம்முடைய அன்பின் ஆண்டவர் அவர் 1000-10,000 பேரில் சிறந்தவர் என்று உன்னத பாட்டின் புஸ்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். உன்னத பாட்டி புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை வாசிக்கலாம். Song of Solomon chapter 5, 9 and 10. ஸ்திரீகளுக்குள் ரூபவதியே, மற்ற நேசரை பார்க்கிலும் உன் நேசர் எதனால் விசேஷித்தவர்? நீ இப்படி எங்களை ஆணையிட, மற்ற நேசரை பார்க்கிலும் உன் நேசர் எதனால் விசேஷித்தவர்? என் நேசர் வெண்மையும் சிவப்புமானவர், 10,000 பேர்களில் சிறந்தவர். புலம்பலின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை கூட தயவு கூர்ந்து சீக்கிரம் Book of வாசிக்கலாம். Lamentations chapter 4 verse 7. புலம்பல் 4:7. அவர்களுடைய நசரேயர் உறைந்த மலையை பார்க்கிலும் சுத்தமும், பாலை பார்க்கிலும் வெண்மையும், பவளத்தை பார்க்கிலும் சிவப்பும், இந்திர நீலத்தை பார்க்கிலும் மேனியுமாய் இருந்தார்கள். அவளுடைய நசரேயர் அப்படின்னா மணவாட்டியின் நசரேயர். நசரேயன் என்றால் தேவனுக்கு என்றதானவன். அவன் உலகத்தையும் மாம்சத்தையும் பாவத்தையும் சாத்தானையும் பாதாளத்தையும் மரணத்தையும் ஜெயித்தவன். அதனுடைய அமைப்பின் அழைப்பு தான் நஸ்ரேயன். நம்ம அருமை நாதர்
நஸ்ரயன், நாசரேத்தூரில் வளர்ந்த நாசரேத்தூரானாகிய நஸ்ரேனாய் இயேசுவிடத்திலிருந்து யாது நன்மை உண்டாகுமோ என்று நாம் அறிந்தவர்களாய் இருக்கிறோம். The term Nazarene means one who separated from the world. He had an experience to overcome the worldly pleasures, worldly sins. He is called a Nazarene. Jesus himself was called as a Nazarite. He came from the little village called little village Nazarene. So Jesus also was a holy man who was special among thousands. நம்முடைய அன்பின் ஆண்டவர் அவளுடைய நஸ்ரயன், மணவாட்டியினுடைய நஸ்ரயனாகிய மணவாளன். உன்னத பாட்டிலே அதை குறித்து நான் வாசிப்போம் என்றால், in the Song of Solomon we can find Nazarene, the Nazarene of the bride. உன்னத பாட்டின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் Book of Song of Solomon 12ஆம் வசனத்தை 6:12. Short 6:12. 6:12. நினையாததற்கு முன்னே என் ஆத்மா என்னை அமினதாபின் ரதங்களுக்கு ஒப்பாக்கிற்று. மணவாட்டி சொல்லுகிறாள், நான் நினைத்திராத வேளையிலே, நினையாத வேளைக்கு முன்பே என் ஆத்துமா என்னை அம்மினதாபின் ரதங்களுக்கு ஒப்பாக்கிற்று என்று அவள் சொல்லுகிறாள். அம்மினதாப் என்றால் என் இனத்தான், எனக்கு பிரியமானவன், என் மணவாளன், என் நேசர், என் ஆத்தும நேசர் என்று பொருளுடையதாக அம்மினதாப், அம்மினதாபின் ரதங்களுக்கு ஒப்பாக்கிட்டனா மணவாட்டிக்கு பிரியமானவன், மணவாளன். அவருடைய ரதம் எப்படி இருக்கு? அப்ப 1ஆம் அதிகாரத்தில் ஒரு மேகம் அவரை பூமியிலிருந்து அல்லது கலிலேயாவில் உள்ள ஒளிமடைந்து அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார். அதுவே எடுத்துக்கொள்ளப்பட்டார். எலியா அக்கினிமயமான குதிரை பூட்டிய ரதத்தை எடுத்துக்கொள்ளப்பட்டார். மணவாளன் எடுத்துக்கொள்ளப்பட்டார், மணவாட்டி எடுத்துக்கொள்ளப்படுவாள் என்பதற்கு அம்மினதாபின் ரதமோடு நான் எதிர்பார்க்காத நேரத்தில் என் ஆத்மாவை என் மணவாளன் எடுத்துக்கொண்டார், எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் அங்கு சாட்சி கொடுக்கப்படுகிறது. Shunammite says, my soul had made me as the chariots of the noble people Amminadab. Amminadab, the term means the beloved one. Here the bride calls the Lord Jesus as my beloved, as how the chariots of Amminadab was faster, Jesus was taken up to heaven in the glorious heavens. நம்ம அருமையான இரட்சகர் ஆதாமை சிருஷ்டித்த அன்பு பிதாவாகிய இயேசு ராஜா, அவர் உறைந்த மலையை பார்க்கிலும் சுத்தமானவர். Our Lord God who created Adam, he is more whiter than the snow. பாலை பார்க்கிலும் வெண்மையானவர். He is more whiter than milk. பவளத்தை பார்க்கிலும் சிவப்பானவர். He is reddish more than the diadem. இந்திர நீளத்தை பார்க்கிலும் மேனியுமாய் இருந்தவர். He is beautiful more than the special God. ஆனபடினாலே சர்வலோகத்தின் சிருஷ்டிகர்த்தனாகிய அன்பு பிதாவாகிய இயேசு ராஜா, அவர் வெண்மையும் சிவப்புமானவர், 1000ம் 10000மானவர். ஆனபடினாலே அவரால் மண்ணான மனுஷனை அவர் ஜீவ ஆத்மாவாக மீட்டார், காத்தார், ரட்சித்தார் என்றால் அவருடைய பிரியம் அவனுக்கு பகிர்ந்தளிக்க வேதத்திலே ஆதியாகமம் 3:8 படி அனுதினமும் பகலில் குளிர்ச்சியான வேளையிலே மண்ணான மனுஷனாய் இருந்தவனை மகிழ்ந்து தன்னோடு கலிகூறும்படியான ஒரு மனிதனாக, அவன் அழகு நிறைந்த செம்மேனி உடையவனாக, இவருடைய ரூபம் எப்படியோ சிவப்பு மேனி உடையவர், பாலிலும் மென்மையானவர். வேதத்திலே வாசிக்கிற மத்தேயு 17ஆம் அதிகாரத்திலே 1-3 வசனம் வாசித்திருக்கிறோம். ஒலிவமலையிலே எலியா, மோசே இவர்களோடு அவர் இருந்த பொழுது அடி முகம் சூரியனை போல் பிரகாசித்தது,
அவருடைய வஸ்திரம் எந்த வண்ணானாலும் வெளுக்கக்கூடாது, வெண்மையா இருந்தது. அதைத்தான் புலம்பல் 4ஆம் அதிகாரத்திலே 7ஆம் வசனத்திலே பாலை பார்க்கில் வெண்மையும் பவளத்தை பார்க்கில் சிவப்பும் இந்திரநீலத்தை பார்க்கில் மேனியுமாய் இருந்தான்னு வாசிக்கிறோம். Here we find the Lord is chief among the 10,000. So he wants to give the same beauty to his bride also. That's why it's written in Lamentations 4:7, Jesus, our Nazarene, was brighter than the snow, whiter than the milk, more ruddy in body than rubies, like sapphire in their appearance. இந்த மகிமையின் சாயலை உடைய தேவனுக்கு நண்பனாய் உறவினனாய் அவரோடு ஒன்றரை கலந்து கொண்ட உறவாடுதல்களில் உன்னதமான நிலையை அடைந்து கொண்டவனாய். இப்போ உன்னத பாட்டுன்னு நாம் ஏன் வேதத்தில் வாசிக்கிறோம் என்றால், உன்னதமான தேவனும் அல்லது உன்னதமான மணவாளனும் உன்னதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும் சுதந்திரவாளிகளான மணவாட்டியும் சேர்ந்து ஒருவரை ஒருவர் தன் நேசத்தை வெளிப்படுத்தி தன் அன்பை வெளிப்படுத்தி இருவரும் எலும்புக்கு எலும்பும் மாம்சத்துக்கு மாம்சமும் ஜீவனுக்கும் சாயலுக்கும் நாமத்துக்கும் எல்லாவற்றையும் கொண்டவரை கலந்து கொண்ட ஒரு மேன்மையான சிலாக்கியத்துக்குரியவனாய் ஆதாம் சிருஷ்டிக்கப்பட்டான். Man, the Adam was created by the Lord to be a co-inheritant of the glory of God. As how the Lord God is filled with the glory of God, the Lord made Adam to enjoy the same glory along with him, so that the church, the body of Christ, have to bear the same glory as the Adam filled with the glory of the Lord. இந்த தேவ மகிமைக்கு உரிய தேவனோடு உறவாடக்கூடியவனான ஆதாம் ஏவாளை ஆண்டவர் தன்னுடைய ஆத்மாவிற்கு ஏற்ற ஆத்மாவாக அவள் இருந்தபடியினாலே ஆதியாகமம் 2:7 அவனை ஜீவாத்மாவாக்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. Because Adam was happily walking with the Lord in the Garden of Eden, his soul was close with the soul of the Lord. His heart was equal with the heart of the Lord. That's why the Lord said, he will be in my image. He will be revealing my likeness and glory, said the Lord. உன்னத பாட்டின் புஸ்தகத்தில் 5 இடங்களிலே என் ஆத்தும நேசரே, என் ஆத்தும நேசரே, உன்னத பாட்டி புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனங்களை வாசிக்கலாம். ராக்காலங்களில் என் படுக்கையிலே என் ஆத்துமநேசரை தேடினேன், தேடியும் நான் அவரை காணவில்லை. நான் எழுந்து நகரத்தின் வீதிகளிலும் தெருக்களிலும் திரிந்து என் ஆத்துமநேசரை தேடுவேன் என்றேன், தேடியும் நான் அவரை காணவில்லை. நகரத்திலே திரிகிற காவலாளர் என்னை கண்டார்கள், என் ஆத்துமநேசரை கண்டீர்களா என்று அவர்களை கேட்டேன். நான் அவர்களை விட்டு கொஞ்ச தூரம் கடந்து போன உடனே என் ஆத்துமநேசரை கண்டேன். அவரை நான் என் தாயின் வீட்டிலும் என்னை பெற்றவளின் அறையிலும் கொண்டு வந்து விடுமட்டும் விடாமல் பற்றி கொண்டேன். Song of Solomon 1:7. என் ஆத்துமநேசரே, உமது மந்தையை எங்கே மேய்த்து அதை மத்தியானத்தில் எங்கே மடக்குகிறீர் எனக்கு சொல்லும். உமது தோழரின் மந்தைகள் அருகே அலைந்து திரிகிறவர்களைப் போல நான் இருக்க வேண்டியது என்ன? அருமையான ஆவிக்குரிய மண்டலத்தில் உள்ள நீதிமான்களே, பரிசுத்த ராஜரி ஆசாரி கூட்டமே, ஆதியிலே ஏதேனிலே ஜீவ ஆத்மாவானவனாய் ஆதாமை உண்டாக்கின அருள்நாதர் அதை இழக்க வைக்க சபிக்கப்பட்ட பிசாசாகிய வலுசற்பத்தன் தண்டனத்தினாலே ஏவாளை வஞ்சித்து ஆதாமையும் ஏமாற்றி போட்டான். ஆத்மா என்றென்றைக்கும் ஜீவிக்கிற ஆன்மாவோட இதுதான் ஜீவாத்மா. ஜீவனையுடைய மரணத்தையுடைய அல்ல, ஜீவனையுடைய ஆத்மா தான் ஜீவாத்மா. அதை சாத்தான் தன் தந்திரத்தினாலே இழக்க வைத்த மனிதன் மரணத்தை உண்டாக்கிட்டான். The Lord God created man as the living soul. Soul has eternal life. Soul having a destination which will have no death in it. So the serpent, the devil, the dragon cheated the early man and women by committing the sin. He drove the soul to become die. So Jesus
came back again and he wants to restore back the life to the human soul, and he wants to restore back the life back to the human kingdom. ஆனபடியினாலே இவன் நியாய தீர்ப்புக்குட்பட்டான். முதலாவதான நியாய தீர்ப்பு ஏதேன் தோட்டத்திலே நடப்பிக்கப்பட்டது. The first judgment took place in the Garden of Eden. ஆதாமிற்கு நீ மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டாய், மண்ணுக்கே திரும்புவாய் என்ற மரணம் அவனுக்கு நியாய தீர்ப்பாய் கொடுக்கப்பட்டது. For Adam it was given the judgment, you have been taken from the soil, you will go back to the soil. That was the curse given to Adam. ஏவாள் சொல்கிறாள், சர்ப்பம் என்னை வஞ்சித்தது என்று சொன்னதற்கு பதிலாக நீ உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும். ஏனென்றால் நீ பாவம் செய்வதற்கு காரணம் சாத்தான் உனக்கு காண்பித்த கனி பார்வைக்கு இன்பம், கண்களின் இச்சை உண்டாக்கினது இடம் கொடுத்தாய். புசிப்புக்கு நல்லது, மாம்சத்தின் இச்சை உண்டாக்கும் கனியை புசித்தாய். அது புசிக்கு நாளில் தேவனை போல் ஆய்விடுவாய் என்று பெருமையின் ஆவிக்கு இடம் கொடுத்தாய். கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இவைகளுக்கு இடம் கொடுத்தபடியினாலே மரணத்திற்கு உன்னை ஒப்பு கொடுத்து மட்டுமல்ல, நீ கர்ப்ப வேதனைப்பட்ட அலறி குழந்தையை பெற்றெடுப்பாய். For the judgment against Eve, it was given to her because you were committed the sin by eating the forbidden fruit. You have yielded yourself to the sin of the lust of the eyes, lust of the flesh, and the pride of the life. So I give you the judgment. Your labor pain will be much greater, and you will give birth to a child with much pain. This was the curse given to the first woman called Eve. மாத்திரமல்ல, ஏதேன் என்றால் கர்த்தருடைய தோட்டம் என்று பொருளாய் இருக்கிறது. கர்த்தருடைய வாசஸ்தலத்தை விட்டு, கர்த்தருடைய சமூகத்தை விட்டு, கர்த்தருடைய சிங்காசனம் நித்தியம் யாவற்றை விட்டு அவர் இருவர் தேவன் துரத்தி விட்டார் அல்லது அனுப்பி விட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. Garden of Eden was the dwelling place of the Lord. It was the throne of the Lord. It was the kingdom of God by that time. When man committed the sin, the Lord drove Adam and Eve away from the Garden of Eden. ஆத்தும ரட்சிப்பை இழந்த ஆதாம் ஏவாளை நியாயம் விசாரித்த முடிவிலே தேவன் ஒரு நியமத்தை ஏற்படுத்துகிறார் மனிதனுக்கு. Because humankind lost the life of the soul, the redemption of the soul, the life of the soul, the Lord God made and ordained what should be done to restore back the life. ஆதியாகமம் 3:11 உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய், அவர் உன் தலையை நசுக்குவார். Genesis 3:15 says, I will put enmity between you and the woman, and between your seed and her seed. He shall bruise your head, and you shall bruise his heel. அருமையான ஆவிக்குரிய மண்டலத்தில் உள்ள பரிசுத்தவான்களே, வேதாகமத்திலே 8532 வசனங்களில் 1817 தீர்க்க தரிசனங்கள் ஏற்பட காரணமே இந்த ஆதியாகமம் 3:15 தீர்க்க தரிசனம் தான். Out of 8532 scriptures and 1857 prophecies, all those scriptures and prophecies rose only because of the general prophecy written in Genesis 3:15. வல்சர்ப்பத்தை பார்த்து உனக்கும் உன்னால் வஞ்சிக்கப்பட்ட ஸ்திரீயே ஆகிய ஏவாளுக்கு அவன் மரித்து போகிறான், ஏவாளின் சந்ததிக்கும் பகை உண்டாக்குவேன். The Lord gave a command and curse over your seed, and for you and for your seed I will bring an enmity between you and for the serpent. ஏவாளின் சந்ததியை நீ பாவியா மாற்றின வலுசர்ப்பமே, உன் வித்துக்கும் உன்னுடைய ஜெனரேஷனுக்கும் உன்னால் வஞ்சிக்கப்படுகிற மனுக்குலத்திற்கும் ஏவாளின் வித்துக்கும் நான் பகை உண்டாக்குவேன். The Lord gave a curse and commandment and judgment over the serpent. You serpent, for you and for your generation
I will bring an enmity between you and for this women, and between your seed and for the women's seed, they shall bruise your head. அவர் உன் தலையை நசுக்குவார். He shall bruise your head. அவர் என்றால் இங்கு ஏதேன் தோட்டத்தில் இருந்த ஆதாம் அல்ல என்றால் அவன் பாவம் செய்து அன்றைக்கு மரண சாசனத்திற்கு உட்பட்டு போனான். Here the word says he. It's not mentioned about Adam, because Adam already committed sin and he went under the judgment, condemnation of the sin. அந்த ஆதாமின் சந்ததியான இரண்டாம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து உன் தலையை நசுக்குவார். The first Adam committed the sin and lost the authority, but the generation of the first Adam, the second Adam, Jesus Christ, will fill with authority and he will bruise or crush your head, said the Lord. அவர் குதிங்காலை நசுக்குவாய். You will bruise his heel. நீ வலுசற்பமே, You dragon, உன்னால் அவர் என்ற இரண்டாம் ஆதாமை அவருடைய ஊழியத்தின் பாதை என்ற அவருடைய பாதையை குதிங்காலை நீ நசுக்குவாயே தவிர அவரை அழிக்க முடியாது. you dragon, you serpent, you might crush or bruise the ministry or the pathway of the living God. You might crush those pathways, but you cannot crush or bruise him. அப்படி என்றால் இரண்டாம் ஆதாமாய் இயேசு கிறிஸ்துவுக்கும் ஆதாமின் சந்ததியில் இருந்து இரண்டாம் ஆதாம் இயேசு இரத்தத்தினால் மீட்கப்பட்ட பரிசுத்தவான்களுக்கும் இடையே பகை அன்று ஏற்படுத்தப்பட்டது. There on that day there was a great enmity made by the Lord between the women and the dragon, and his women's seed and the dragon's seed. அதன்படியாக அருமை இரட்சகர் அவதரித்தார் எல்லாம் நாம் அறிந்தவர்களாய் இருக்கிறோம். We all know on that generation our Lord Jesus, he came on that generation. அன்று முதல் தீர்க்க தரிசன வசனத்தை பழைய ஏற்பாட்டு காலத்திலே உள்ள 41 தீர்க்க தரிசிகளின் வாயிலாக சொல்லப்படுகிறது. Through the 41 prophets of the Old Testament, it been repeated the truth. எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம் Book of Ezekiel 28, 18ஆம் வசனம் வாசிக்கலாம். verse 18. உன் அக்கிரமங்களின் ஏராளத்தினாலும் உன் வியாபாரத்தின் அநீதத்தினாலும் உன் பரிசுத்த ஸ்தலங்களை பரிசுத்த குலைச்சலாக்கினாய். ஆகையால் உன்னை பட்சிப்பதாகிய ஒரு அக்னியை நான் உன் நடுவிலிருந்து புறப்பட பண்ணி உன்னை பார்க்கிற எல்லாருடைய கண்களுக்கு முன்பாகவும் உன்னை பூமியின் மேல் சாம்பலாக்குவேன். உன்னை பூமி மேல் சாம்பலாக்குவேன் என்று ஆதியா 3:15 சார்ந்த தீர்க்க தரிசனங்கள் என் ஜனங்களை கெடுத்த உன்னை சாம்பலாக்குவேன். எப்படி? உன் நடுவிலிருந்து எழும்பின ஒரு அக்கினியை கொண்டு உன்னை அழிப்பேன், சாம்பலாக்குவேன் தீர்க்கமாய் அறிவிக்கப்பட்டு தீர்க்க தரிசனங்கள் வெளியாய் வந்தது. The continuation of the prophecy began in Genesis 3:15 was continued throughout the Bible, either here mentioned in Ezekiel 28:18, I will bring a fire from your midst and it will devour you and I will turn you to ashes upon the earth, said the Lord. எசையா 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல் வாசிப்போம். Book of Isaiah chapter 14 verse 12 onwards. அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையிலே விழ வெட்டப்பட்டாயே. நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன். வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. ஆனாலும் நீ அகாதமான பாதாளத்திலே தள்ளுண்டு போனாய். You have been thrown into the deepest pit. தேவன் அவனுடைய தலை நசுக்கும்படியாய். தொடர்ந்து எரேமியா தீர்க்கனை கொண்டு எரேமியா 51ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிப்போம் தயவு கூர்ந்து. Book of Jeremiah chapter 15 verse 11 also. 51 எசையா 51:11ஆம் வசனம். அம்புகளை துலக்குங்கள், கேடகங்களை நன்றாய் சப்பனிடுங்கள். கர்த்தர் மேதியருடைய ராஜாக்களின் ஆவியை எழுப்பினார், பாபிலோனை அழிக்க வேண்டும் என்பதே அவருடைய நினைவு. இது கர்த்தர் வாங்கும் பலி, இது தமது ஆலயத்துக்காக அவர் வாங்கும் பலி. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே,
Dear children of God, கர்த்தர் மேதியருடைய ராஜாக்கள் ஆவி எழுப்பினார். பாபிலோனை அழிக்க வேண்டும் என்பதே அவருடைய நினைவு. இது கர்த்தர் வாங்கும் பழி. இது தமது ஆலயத்துக்காக அவர் வாங்கும் பழி. the Lord has raised up the spirit of the kings of the Medes, for his plan is against Babylon to destroy it, because it is the vengeance of the Lord, the vengeance for his temple. பாபிலோன் என்றால் பாபேல். ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்தில் வாசித்திருக்கிறோம். Babylon refers to Babel. It is mentioned in Genesis 11. பாபேல் என்றால் தாறுமாறு என்று அர்த்தமாயிருக்கிறது. Babel means crooked. தாறுமாறு மனிதனுடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சி நிறைந்தவனான வாழ்க்கையிலே ஜீவ ஆத்துமாவை உடையவனான வாழ்க்கை நித்தியமாய் வாழக்கூடியவனுடைய வாழ்க்கையிலே தாறுமாறுகளை உண்டாக்கி மனிதன் விரும்புகிறபடி எல்லாம் மாம்சத்தின்படியா வாழ்ந்த அழிவுக்குரியவனாக்கி போட்டது நிமித்தமாய் அவனை அழித்து அவனை மனுக்குலத்தை வீழ்த்தின சாத்தானே, உன்னை பட்சிப்பேன், உன்னை பழிவாங்குவேன், உன் தலையை நசுக்குவேன் என்ற தீர்மானம் வெளியரங்கமானது. The Lord was filled with anger against the serpent, the devil, and he got to make an vengeance against the serpent, because man was filled with the glory of the Lord. He was filled with the beauty of the Lord. He was the image of the Lord, but serpent, through his deception, he deceived the humankind and brought into shame. So the Lord was filled with anger against the devil, and he was taking the vengeance against the Babel or the Babylon. இந்த எரேமியா 51:11வது வசனத்தின்படி இது கர்த்தர் வாங்கும் பழி, இது தமது ஆலயத்துக்காக அவர் வாங்கும் பழி என்ற தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றும்படியாகவே கிருபையின் காலத்திலே அருமை இரட்சகர் யோனாவின் குமாரன் சீமோனே மத்தேயு 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசிக்கிறோம். Book of Matthew chapter 16:18 onwards, to fulfill this prophecy he gave the command to apostle Peter the Simon. மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார். அருமையான ஆவிக்குரிய மண்டலத்தில் உள்ள நீதிமான்களே, Dear saints of the Lord, 41 தீர்க்கதரிசிகளை கொண்டு ஆதியாகமம் 3:15 படி உன் தலையை நசுக்குவேன் என்றும், எசேக்கியேல் தீர்க்கனை கொண்டு உன் நடுவிலிருந்து எழும்பக்கூடிய ஒரு அக்கினியினாலே நீ பட்சித்து சாம்பலாக்கப்படுவாய் என்றும், எரேமியா தீர்க்கனை கொண்டு உன்னை அழிப்பதே என் சித்தம், சபிக்கப்பட்ட வலுசற்பமே மகாபாபிலோனே, உன்னை அழித்து சாம்பலாக்குவதே என்னுடைய சித்தம். எதற்காக உன்னை பழி வாங்குகிறேன் என்றால், என் சபை நிமித்தமாய், என் சபைக்காக, என் நீதிமானுடைய கூட்டமாகிய மனவாட்டியான நீதிமான்களுக்காக நான் சீக்கிரமாக நீதிமான் சேர்த்துக் கொள்ள வர தடுத்து தாமதப்படுத்திக் கொண்டிருக்கிற உன்னை சாம்பலாக்கி, யாரை கொண்டு? உன் நடுவேலும் பட்சிக்கிற அக்கினி, சுட்டெரிக்கிற அக்கினி. எசேயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே சுட்டெரிக்கும் ஆவி என்று வாசிங்க. Isaiah 4:4. சியோனில் மீதியாயிருந்து எருசலேமில் தரித்திருந்து ஜீவனுக்கென்று பெயர் எழுதப்பட்டவன் எவனும் பரிசுத்தன் என்று சொல்லப்படுவான். அப்பொழுது கர்த்தர் சியோன் மலையில் உள்ள எல்லா வாசஸ்தலங்களிலும் அதன் சபைகளின் மேலும் பகலில் மேகத்தையும் புகையையும் இரவில் கொழுந்து, அப்பொழுது ஆண்டவர் சியோன் குமாரத்திகளின் அழுக்கை கழுவி நியாயத்தின் ஆவினாலும் சுட்டரிப்பின் ஆவினாலும் எருசலேமின் இரத்தப்பலிகளை அதன் நடுவிலிருந்து நீக்கிவிடும் போது, இரத்தப்படி எருசலேமின் நடுவில் இருக்கிற இரத்தப்படி அந்த யூதர்களுக்காகவும் தான். யூதர்களும் மீட்கப்படுவார்கள். இந்த நாட்கள் ஆவிக்குரிய மண்டலத்தில் யூதர்களுக்கு மீட்பு இல்லை என்று வாதிடுகிறார்கள். அல்ல, வசனம் அப்படி சொல்லவில்லை. யூதர்களை 1/3 மீட்கப்பட போகிறார்கள். வெளிப்படுத்தல் 7:4 வசனத்தின்படி கோத்திரத்திற்கு 12,000 வீதம், 12 கோத்திரத்திற்கு 1,44,000 யூதர்கள் மீட்கப்பட போகிறார்கள்.
So we find here the vengeance of the Lord. The Lord God was angry with the devil. In the book of Genesis 3:15, he said, I will crush your head. In the book of Ezekiel, he said that I will put you into ashes because of the fire which rise in the midst of you. எசையாவை கொண்டு சுட்டரிக்கும் ஆவியை அனுப்புவதாக வாக்கு பண்ணினவர் அருமை ராஜாவுடைய வாக்குத்தத்தத்தின்படி லூக்கா சுவிசேஷ 12ஆம் அதிகாரம் 49ஆம் வசனத்தை வாசிக்கலாம். Book of Luke chapter 4, 14 sorry லூக்கா chapter 12 and 49. பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எறிய வேண்டும் என்று விரும்புகிறேன். அக்கினியை போட வந்தேன் இப்பொழுதே. டைம் இல்ல, நோ எக்ஸம்ஷன். இப்பொழுதே உன்னை நான் அழிப்பேன். எப்படி? பூமியில் அக்கினி போட வந்தேன். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் Book of 2-3 வசனங்களிலே chapter 2 verse 2 and 3, we find the fire of the Lord. The Lord was filled with anger and started to pour the fire upon the devil. So the fire mentions to devour the Satan and to consume him. How he wants to consume the devil? By raising up the church of the Lord. So the second Adam, the church, the body of Christ mentioned in Matthew chapter 16-18 is called the latter day church. The Lord was angry and to make a vengeance against the devil for the temple of the Lord. So the Lord gave a promise in Matthew chapter 16-18 that he will build a church to destroy the devil. So in these scriptures, all the scriptures we have read, the Lord is going to make a fire to destroy, consume the works of the devil. ஆனபடினாலே அக்கினியை போட்ட நாள் எது? பெந்தேகோஸ்தே நாள். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து அக்கினிமயமாய் விரிந்த நாவுகளை உடைய பரிசுத்த ஆவியானவர் பலத்த சத்தத்தோடு வந்து அவர் மேல் இறங்கி ஒவ்வொரு அபிஷேகித்தார். ஒவ்வொரு வெவ்வேறு பாஷைகளை 17 விதமான பாஷைகளை பேசினார்கள். வாசிக்க The day on the Pentecost day, the day of the Pentecost was the day of the fire fall upon the church. On the day of the Pentecost, the fire of the Lord came upon the 20 disciples, and on that day 17 different nationalities came and they spoke in 17 different languages. அருமையான இரட்சகர், நீங்கள் ஜலத்தினாலும் ஆவியினாலும் மறுபடியும் பரவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர் என்று சொன்னது காரணம், பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஞானஸ்நானம் நியமங்கள் இருந்தது. ஆனால் பரிசுத்தாவின் அபிஷேகம் அவர்களுக்கு வாக்கு பண்ணப்படவில்லை. ஆவியான கிரியை செய்தார். எசேக்கியேலை தூக்கி சென்றார். பல சம்பவங்களை நாம் அறிந்தவராய் இருக்கிறோம். The Lord God said, unless you born in the spirit and in the water, you cannot enter into the kingdom of God. So on the Old Testament, that was the experiences of baptism in the water. But even then, they had not the privilege of having the baptism of the Spirit of God. Yes, there was incidences happen. The Spirit of God came upon certain people upon certain times, but they had not given the promise of the Holy Spirit indwelleth in their lives. பழைய ஏற்பாட்டில் எலியா 2 ராஜாக்கள் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தின்படி அவர் அக்கினிமயமான குதிரைகள் ரதம் என்றால் பரிசுத்த ஆவியானவரே, அவரே எலியாவை தூக்கி சென்றார். 7ஆம் தலைமுறை வாழ்ந்த ஏனோக்கு தேவன் எடுத்துக்கொண்டார் என்றால் பரிசுத்த ஆவியானவர் ஏனோக்கை எடுத்துக்கொண்டார் பொருளாக இருக்கிற. இப்படி பல சம்பவங்கள் உண்டானாலும் கிருபையின் காலத்தில் அளிக்கப்பட்ட அபிஷேகத்தின் நோக்கம் வேறு. In the Old Testament we find Elijah the prophet was taken up into heaven with the whirlwind. In the book of 2 Kings chapter 2, the Holy Spirit himself took him up to the heaven. Also we find Enoch the saint who was walked with the Lord continuously was taken by the Lord. He was seen no more. The Spirit of God took him up into heaven. But in the New Testament, the Holy Spirit was given into the holy people of God, but the purpose was different rather than the Old Testament. புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் ஆவியினாலும் நீங்கள் மறுபடி பிறக்க வேண்டும் என்ற பிரமாணத்தை ஏற்படுத்தினதின் நோக்கம்
பரிசுத்த அக்கினிமயமான ஆவியானவரை அவர் அனுப்பவும், அந்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றவர்களை அக்கினி பிளம்பாக மாற்றவும், அந்த அக்கினியினாலே சாத்தானின் தலையை நசுக்கவும் தேவன் சபையை ஏற்படுத்தி மத்தேயு 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தின்படி, நீ ராயா இருக்கிறாய், இந்த களிமேல் சபையை எழுப்புகிறேன், பாதாளம் அதை மேற்கொள்ள மாட்டாது. The purpose, the anointing, the purpose of the anointing given in the New Testament is unique. It is the anointing, the fire fall upon the church of the Lord, that is to consume the devil, to destroy the works of the devil, so that the Lord promised in the book of Matthew chapter 16-18, you are a reed, but I will make you as a rock, and through you I will destroy the works of the devil. Such a purpose was given, had in the mind of God upon the church of Christ to fill with the fire of God. ஏனென்றால் எரேமியாவை கொண்டு அறிவிக்கப்பட்ட தேவனுடைய நேமம் சாத்தான் சாம்பலாக்கப்பட வேண்டும் என்பதை நிறைவேற்றி முடிக்க பாதாளத்தை தோற்கடிக்க வேண்டும் சபை, பாதாளத்தை அழிக்க வேண்டும் சபை. அப்படி என்றால் அக்கினிமயமான அபிஷேகத்தினாலே நிரப்பப்பட்டவர்களை கொண்டு சாத்தான் அழிக்கப்பட வேண்டும். The Lord is having a plan to destroy the works of the devil and to consume the hell or Sheol. It could be only possible through the anointed, fire-filled church of the Lord, so that the Lord is going to fill his church with the heavenly fire, the fullness of anointing, the power of the Pentecost. மல்கியா தீர்க்கதரிசி புஸ்தகம், book of Malachi. ஹalleluya. சாரி என்ன சொல்றேன், ஜீசஸ், ஹalleluya. அவர் தீவிரமாய் தம்முடைய ஆலயத்துக்கு வருவார். மல்கியா 3:1. ஆ? 3:1. ஆ, இதோ மல்கியா நான் என் தூதனை அனுப்புகிறேன், அவன் எனக்கு முன்பாக போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான். அப்பொழுது நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கையின் தூதனுமானவர் தம்முடைய ஆலயத்துக்கு தீவிரமாய் வருவார். இதோ வருகிறார் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். வாசிங்க. ஆனாலும் அவர் வரும் நாளை சகிப்பவன் யார்? அவர் வெளிப்படுகையில் நிலை நிற்பவன் யார்? அவர் புடமிடுகிறவனுடைய அக்னியைப் போலவும் வண்ணாருடைய சவுக்காரத்தைப் போலவும் இருப்பார். அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடம்பிட்டு சுத்திகரித்துக் கொண்டிருப்பார். அவர் லேவியின் புத்திரரை சுத்திகரித்து அவர்கள் கர்த்தருடையவர்களாய் இருக்கும்படிக்கும் நீதியாய் காணிக்கையை செலுத்தும்படிக்கும் அவர்களை பொன்னை போலவும் வெள்ளியை போலவும் புடமிடுவார். அருமையான கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, Dear people of God, அருமைய இரட்சகர் வருவதாக அன்று 11 அப்போஸ்தலர் சொல்லி சென்றாரே, அவர் எங்கே வரப்போகிறார்? எந்த ஒரு தனிப்பட்ட மனிதனையும் தேவன் மனவாட்டியா சேர்த்துக்கொள்ள வரப்போகிறதே இல்லை. the Lord said unto the 11 disciples when he was ascended that I will return back. Jesus is not going to come back for any individual. He is not going to come for any single person to return back. மத்தேயு 25ஆம் அதிகாரத்தில் பல இடங்களிலே சத்தியம் உண்டா இருக்கும் என்றாலும் கூட நாம் எளிதாக புரிந்து கொள்ளும்படி மத்தேயு 25 ஒரு கன்னிகை மட்டும் மணவாளனை சந்திக்க புறப்படவில்லை. 10 பேர் சேர்ந்த ஐக்கியம் அல்லது சபை அல்லது கூட்டாய்மை, நீதிமான்களுடைய சபை, மணவாட்டி சபையாக புறப்பட்டு சென்றார் என்று அறிய முடிகிறது. In book of Matthew we can find different parables, but we can find the 10 virgins went together to meet their bridegroom. So there we can find it's not for an individual. There will be a group of saints, a group of the assembly of the Lord. For them the Lord is going to come back in the glory. அருமை இரட்சகரும் மத்தேயு 25ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே ஒரு தனிப்பட்ட ஒரு நீதிமானை எடுத்துக்கொள்ள சேர்த்துக்கொள்ள வரவில்லை. 10 பேர் வந்து காத்திருக்கிறவர்களை தம்முடைய நீதிமான்களை மனமாற்றி சேர்த்துக் கொள்ளவே கதவை திறந்தார். மனமழுகிற சத்தம் கேட்டது.
புத்தியுள்ளவர்கள் உள்ளே சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். Here we can find the Lord have a multiple task in his mind. He is not only caring for a person, for one individual. He is having a group of saints. He is have a congregation. He have a multitude of people in his mind, so that 10 different virgins were waiting for him, and 5 were entered into the room, and 5 were could not enter into the room. But so the Lord's mind is having a group of people, a congregation of saints. That is the mind of God. We can understand. ஏனென்றால் மல்கியான் தீர்க்கனை கொண்டு இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன், அவன் எனக்கு முன்பாக போய் வழி ஆயத்தம் பண்ணுவான். அப்பொழுது நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கையின் தூதனுமானவர் தம்முடைய ஆலயத்துக்கு தீவிரமாய் வருவார். இதோ வருகிறார் என்று சேனை கர்த்தர் சொல்லுகிறார் என்று ஆலயத்திற்கு வரப்போகிறார். மணவாட்டி சபை சேர்த்துக்கொள்ள மணவாளன் வரப்போகிறார். Oh, our bridegroom Jesus is going to come and visit his temple. He is going to come to meet his people, says the Lord. He is going to come unto his temple where the people will be gathered and waiting for him. அப்படி என்றால் கிருபையின் கால ரட்சிப்பின் தொடக்கமே அப்போஸ்தலனாகிய பேதுருவை கொண்டு எழுப்பப்பட்ட சபையை கொண்டே சாத்தான் என்ற வாசஸ்தலமாய் பாதாளத்தை அடைக்க வேண்டும், அழிக்க வேண்டும், அதன் அதிபதியாகிய சத்துருவை ஒழிக்க வேண்டும் என்று தேவ தீர்மானம். So the plan of God about the church itself is to destroy the work of the plan of God's salvation about the gracious the period of grace, the gospel of the period of grace itself is to destroy the works of the devil and empty the hell and fill the heaven with the people of God. For that he is planning his people to be empowered with the fire of the Lord. அருமையான கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, கிருபையின் கால சத்தியத்தின்படி அல்லது நியமங்களின்படி தேவன் பல இடங்களிலே அவர் ரட்சிப்பை குறித்து அறிவித்திருந்தாலும் மார்க் 1:14-15 வசனத்திலே யோவான் ஸ்நானகன் அருமை ரட்சகர் மனம் திரும்புங்கள் தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிருக்கு என்று அறிவித்துக் கொண்டாலும் ரட்சிப்பை குறித்து அங்கே வலியுறுத்தினாலும் அந்த ஆதி திருச்சபையை கொண்டு தேவன் ஏற்படுத்தின நியமம் அங்கு நிறைவேற்றப்பட முடியாமல் பெந்தேகோஸ்தே நாளிலே எருசலேமில் எழுப்பப்பட்ட ஆதி திருச்சபை அல்லது ஆதி அப்போஸ்தலர் சபை கிபி 35ஆம் ஆண்டிலே சாத்தான் சபையை குழப்ப ஆரம்பித்தான். Even when Jesus preached about the gospel of salvation in book of Mark 1:14 and 15, and John the Baptist was preached about the gospel of salvation, but all these gospels could not fulfill the entire plan of God about the church. So it was only fulfilled on the day of Pentecost when the Holy Spirit fall upon the early church in the book of Acts of Apostles chapter 2. சவுல் என்ற வாலிபனால் அல்லது அப்போஸ்தலனாகிய பவுல் என்று நாம் அறிந்து கொள்ள, சவுல் என்ற வாலிபனால் ஆதி திருச்சபை மிகவும் துன்பப்படுத்தப்பட்டது என்று அப்போஸ்தலர் நடபடி புத்தகம் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்க முடிகிறது. The devil tried to collapse and tremble, make the church tremble due to different persecutions and sufferings. Starts from book of Acts chapter 8. அவனை கொலை செய்கிறதற்கு சவுலும் சம்மதித்திருந்தான். அக்காலத்தில் எருசலேமில் உள்ள சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர் தவிர மற்ற யாவரும் யூதேயா சமாரியா தேசங்களில் சிதறப்பட்டு போனார்கள். தேவபக்தியுள்ள மனுஷர் ஸ்தேவானை எடுத்து அடக்கம் பண்ணி அவனுக்காக மிகவும் துக்கம் கொண்டாடினார்கள். சவுல் வீடுகள் தோறும் நுழைந்து புருஷரையும் ஸ்திரீகளையும் இழுத்து கொண்டு போய் காவலில் போடுவித்து சபையை பாழாக்கி கொண்டிருந்தான். ஆனபடினாலே ஆதி திருச்சபை சவுல் என்ற வாலிபன் மூலமாக அல்லது அப்போஸ்தலனாகிய பவுல் மனம் ரட்சிக்கப்படுவது முன்னான வாழ்க்கையிலே எருசலேம் உண்டான திருச்சபை பாழடிக்கப்பட்டது. So through the Saul, before the salvation of Paul, the church at Jerusalem was
heavily persecuted and tormented by the works of Saul. சிதறடிக்கப்பட்டது. விசுவாசிகள் சிதறடிக்கப்பட்டு போனார்கள். Believers, the disciples had been scattered to different places. பேதுருவும் 4 தூண்கள் என்று சொல்லப்பட்ட பர்னபா, யூதா, பேதுரு, யாக்கோபு, 4 பேர் மாத்திரம் எருசலேம் சபையில் நின்றார்களே தவிர மற்ற அனைவரும் சிதறடிக்கப்பட்டு வனாந்தர மார்க்கமாய் ஓடும்போது மாரநாதா என்று அவர்கள் அறிவித்துக் கொண்டே பசு தோள்களை போர்த்தி கொண்டு கிராமங்கள் தோறும் பட்டணங்கள் தோறும் மாரநாதா என்று சுவிசேஷத்தை பாடுகளின் பாதையிலே, உளையான சேற்றின் பாதையிலே, கண்ணீரின் பள்ளத்தாக்கான பாதையிலே ஆதி திருச்சபை இயேசு வருகிறார் என்று அறிவித்து சென்றது. The early church had been tormented and suffered on the only the so-called 4 pillars like called Peter, Barnabas, Judah and James was only remained in the church of Jerusalem. The other people and disciples had been scattered and they went with much persecutions and sufferings and beatings. They were crying with the gospel. Even in the path of sufferings, they shouted, Maranatha, Maranatha. And this was the gospel pronounced by the early church even in the time of sufferings. ஆதி திருச்சபையில் உள்ள அப்போஸ்தலர்களிடையே பவுலுக்கும் பர்னபாவுக்கும் யோவான் என்ற மறுநாமம் கொண்ட மார்க்குவை ஊழியத்திலே அழைத்துச் செல்ல வேண்டும் என்பதில் இருவருடைய இறுதி சிந்தனைகள் வேறுபாடாயிருந்தபடியினாலே பர்னபா மார்க்கு அப்போஸ்தலனாய் பவுல் ஊழியத்தை விட்டு பிரிந்து போனான் என்று பார்க்க முடியும். And if we can find a slight misunderstanding between Barnabas and Saul on regard of John Mark. Saul was not pleased to have John Mark to be assisting them, associating them, but Barnabas had a mind to have him as his associate. In such a way, they departed from each other. 2 தீமோத்தேயுவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் Book of 2 Timothy chapter 4 9 முதல் வாசிக்கலாம். verses 9 onwards. நீ சீக்கிரமா என்னிடத்தில் வரும்படி ஜாக்கிரதைப்படு. ஏனென்றால் தேமாய் பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து தெசலோனிக்கே பட்டணத்துக்கு போய்விட்டான். கிரெஸ்கே கலாத்தியா நாட்டிற்கும் தீர்த்து தல்மாத்தியா நாட்டிற்கும் போய்விட்டார்கள். லூக்கா மாத்திரம் என்னோட இருக்கிறான். மார்க்குவை உன்னோட கூட்டிக் கொண்டு வா. ஊழியத்தில் அவன் எனக்கு பிரயோஜனம் உள்ளவன். தீகிக்குவை நான் எபேசுவுக்கு அனுப்பினேன். அருமையான பரிசுத்தவான்களே, ஆதி திருச்சபையில் ரட்சிக்கப்பட்ட எழுப்பப்பட்ட சபை, சாத்தான் தலை நசுக்கும்படியாக எழுப்பப்பட்ட சபையை சாத்தான் பாலடித்து கிபி 55ஆம் ஆண்டிலே எருசலேம் உண்டான சபை அழிந்து போனது. On the year AD 55, the church which supposed to destroy the works of the devil, the church of the Lord which supposed to destroy the works of the enemy, was scattered by the evil forces, by the persecutions, by the sufferings. People of God, disciples, ministers were being scattered. ஆதி திருச்சபை சிதறடிக்கப்பட்டு போனது. It had been scattered, the early church. பரிசுத்த ஆவியானவர் பின்பு அந்தியோகியாவிலே அப்போஸ்தலன் பவுலை கொண்டு சபை எழுப்பி புறஜாதியின் மத்தியிலே ஊழியத்தை ஆரம்பித்து எபேசு போன்ற வெளிப்பட 2-3 அதிகாரங்களிலே 7 சபையின் தூதர்களை அனுப்பி அங்கே மத்திய கிழக்கு ஆசியா பகுதியிலே புறஜாதி மத்தியிலே சபையை தேவன் எழுப்பினார். Even though the Jerusalem church been scattered and persecuted, and the Lord God raised the Antioch church to be the next leading church in the book of Acts chapter 13, and through that church the Lord enabled them to plant different churches in different places called Thessalonica, Galatia, and different places the new churches had been built up. ஆனால் அருமையான கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, ஆவிக்குரிய மண்டலத்தில் நீதிமான்களே, தேவன் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. My beloved people of God, all the saints of the Lord, what the Lord God have ordained, it will never
put into vain. பெந்தேகோஸ்தே நாளில் எழுப்பப்பட்ட அப்போஸ்தலர் 2:47 வசனத்தின்படி ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனிதினமும் சபையில் சேர்த்து வந்தார் என்ற அந்த ரட்சிப்பின் நோக்கம் சாத்தானையும் வாசஸ்தலமான பாதாளத்தையும் அழித்து அவனை சாம்பலாக்க வேண்டும் என்ற நோக்கம் தடுக்கப்பட்டது சாத்தானுடைய தந்திரத்தினாலே. Because of the cunning plan of devil, the early church, the Jerusalem church growth might be stopped. The Lord's plan could only make them happy and enjoy inside the church campus, but it could not able to fulfill what the Lord had ordained them to become the church. யூதாவின் நிருபம் 1:3 வசனத்தை வாசிக்கலாம். Book of Jude verses 3. பிரியமானவர்களை, பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாய் இருக்கையில் பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்புக் கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது. யூதா யார் என்றால் அருமை இரட்சகரோடு உடன்பிறந்த சகோதரன். Who is this Jude? This Jude was the brother who born along with Jesus Christ. பிரியமானவர்களே, பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாய் இருக்கையில் பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாக கண்டது என்று சொல்கிறார். Apostle Jude encourages the church of the Lord. Beloved, while I was very diligent to write to you concerning our common salvation, I found it necessary to write to you, exhorting you to contend earnestly for the faith which was once for all delivered to the saints. பொதுவான ரட்சிப்பு இப்பொழுது கருத்தற்றதாய் பலகீனம் அடைந்து விட்டதாய் மாறி போனது. This common salvation was ended with purposeless, aimless salvation. ஆனால் அருமை இரட்சகர் வருகையில் ஆதியிலே ஜீவ ஆத்துமாவாய் இருந்த ஆதாம் அது இழந்து போனான் அல்லவா, மறுபடியும் அதே ஜீவ ஆத்துமாவாக மனுக்குலம் எழும்பி நின்று சாத்தானை வீழ்த்த வேண்டும் என்ற தேவத்திட்டம் மாறாதது. But God's plan about the church, that what the glory of God, the first Adam lost, the second Adam the church have to regain and to destroy the works of the devil, was the ultimate plan of God. It will never be changed. அதே பரிசுத்தவான்களான அந்த மகான்களை கொண்டு தேவன் எழுதின முடிவான ரட்சிப்பு, பொல்லாங்கனை சாம்பலாக்கும்படியான ரட்சிப்பு, அது நிறைவேறியே தீரும்படியாய் அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின முதலாம் நிருபம் 5 முதல் 9 வசனங்களை நான் வாசிக்கிற பொழுது கடைசி நாட்கள் வெளிப்படும் ரட்சிப்பை குறித்தும் அந்த ரட்சிப்பின் மூலமாய் ஆத்தும ரட்சிப்பை அடைந்தவர்கள் தேவனுடைய நீதிமான்களாய் நிற்பார்கள். கிறிஸ்து இயேசுவின் பிரசன்னமாதிலே அவர்களுக்கு கனம் மகிமை புகழ்ச்சி காணப்படும் என்று அறிவிக்கப்படுகிறது. எடுத்து வாசிக்கலாம். 1:5-9 வசனம் முடிய. கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படும். அழிந்து போகிற போன அக்னினாலே சோதிக்கப்படும். அதை பார்க்கலாம் அதிக விலையேறப்பட்டதாக இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள். இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாயிருக்கிற சந்தோஷமுள்ளவர்களாய் களி கூர்ந்து உங்கள் விசுவாசத்தின் பலனாகி ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள். உங்கள் விசுவாசத்தின் பலனாகி ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள். எந்த ரட்சிப்பின் மூலமாய்? பொதுவான ரட்சிப்பு அங்கு பலவீனம் அடைந்து விட்டது. முடிவான காலத்திலே மனுக்குல மீட்பு நிறைவடையக்கூடிய அந்தி கிறிஸ்துவின் ஏழுட ஆட்சியில் முதல் 3 ஆண்டு காலம் புறஜாதியிலிருந்து மீட்கப்படுகிற பரிசுத்தவான்களுடைய மீட்பு நிறைவடைகிறது. பின் 3 ஆண்டு காலம் மகாபுத்தர் காலத்திலே சிறுவிலருடைய மீட்பு நிறைவடைகிறது. அந்த 7 வருட இறுதியிலே மீட்கப்பட்ட புறஜாதிகளோ யூதர்களோ இவர்கள் புறஜாதி மீட்கப்பட்டவருடைய ஆத்துமா ரட்சிக்கப்படுகிறது. யூதருடைய ஆத்துமா அவர்கள் மகிமையின் மறுரூபத்தின் ஆத்தும ரட்சிப்பை அவர்கள்
அடையவில்லை. காரணம், அவர்களுக்கு தேவன் கொடுத்த ஸ்லாக்கியம். மத்தேயு 23ஆம் அதிகாரத்தில் நான் வாசித்தபடி, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் சோத்திரிக்கப்பட்டவர் என்று நீங்கள் சொல்லும் கால வரைக்கும் நீங்களை காணாதிருப்பீர்கள். நீ ரட்சிக்கப்படி ஆண்டு ஒன்று வாக்கு பண்ணலை. உங்களை ஞாபகம் திறந்து சிலரையும் எனக்கு கொலை செய்தீங்க இல்லையா, மறுபடியும் உங்களுக்கு ஒரு 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 கிரேசியஸ் அவர்ஸ் உங்கள் ஞாபகம் திறந்து, மேசியா நீர்தான், மேசியாண்ட நாமத்தில் வந்த இயேசுவே நீரே என் ரட்சகர். வேதத்தில் அநேக இடத்தில் சமம் எழுதப்பட்டிருக்கிறது. என்று நாவை திறந்து மேசியாவாக ஏற்றுக்கொண்டால் அப்படி பாவம் ஏசப்பா அவர்களை விட்டு நீக்குவார். ரோமர் 11ஆம் அதிகாரம் 27 வசனத்துபடி அப்படி பாவம் அவரை விட்டு அப்படி சிறுவருடைய பாவத்தை நீக்குகிறேன், மன்னிக்கிறேன் அல்ல, நீக்குகிறேன். பாவம் மன்னிக்கப்படாதபடியினாலே அவர் வனாந்தர மார்க்கமாய் ஓடி ஆசால் காத்திருக்கும் நம்முடைய சபையில் ஐக்கியப்படுகிறார்கள். Here we find the common salvation became weakness, but the final salvation written in 1 Peter 1:10, received the end of your faith, the salvation of your souls. The final salvation fulfilled the purpose of God. What is the final salvation? In the first 3.5 years, the Gentiles people get the redemption. The second 3.5 years of the period of Antichrist, the Jewish people, one part of the Jewish people will get saved. But the total congregation, the transformed Gentiles and the forgiven, redeemed Jews get together and they will destroy the works of the devil. Jews will not enjoy the transformation experience, glory. They will only be, their sins only be erased, but it will not be forgiven. At the end of in the wilderness of Asal, they will rush towards and their salvation will get fulfilled. அந்திகிறிஸ்துவின் காலத்திலே உண்டாகிற நெருக்கங்கள், போராட்டங்கள், கண்ணீரின் வாழ்க்கையின் மத்தியிலே பொன் அக்கினியிலே போட்டு அது உலைக்களத்தில் இட்டு உருக்கப்படுகிறதற்கு மேலாக உங்களுடைய விசுவாசம் சோதிக்கப்படும் அந்நாட்களிலே அந்த பாடுகளை சகித்த அனுபவித்தவர்களுக்கு தேவன் ஆத்தும ரட்சிப்பை, அவருடைய ரட்சிப்பை ஆத்தும ரட்சிப்பாக அவர் ஆசீர்வதித்து தருகிறார். At the time of the persecution of Antichrist, the Lord grants all the people who are patiently waited for the salvation of the Lord grant them the final salvation. The Jews only have the forgiveness because they were the people who crucified Jesus on the cross of Calvary. Their salvation will be only fulfilled once they pronounce, they confess Jesus as their Messiah, then their salvation will come to fulfillment. சமயத்தை கருத்தில் கொண்டு நான் மிகவும் சுருக்கமாக இந்த சத்தியத்தை அறிவித்து கடமையாக வாஞ்சிக்கின்றேன். அந்த அந்தி கிறிஸ்துவின் காலம் என்ற முடிவான காலத்தில் வாழ்கிற நீதிமானுடைய ஐக்கியம் என்ற அந்த மணவாட்டி சபை பாடுகளின் மத்தியிலே தன் விசுவாசத்தை காத்து முடிவு வரைந்தமும் நிலைத்து நிற்கின்றபடியினால் மத்தேயு 24:13 முடிவு வரைந்து நிலைத்து நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். In the period of Antichrist, all the people who suffers this persecution but hold fast the faith and hold fast their salvation, their souls will be get saved. So they will be having their salvation until the end. So once who live until their end, they will be get saved. அந்த ரட்சிப்பை இந்த முடிவான காலத்தில் தேவ திட்டம் ஆதியாகமம் 3:15 பகையின் நிறைவு, வலுசற்பத்தின் தலை நசுக்கப்பட வேண்டும், பழையற்பாட்டின் தீர்க்க தரிசனங்கள் அவன் சாம்பலாக்கப்பட வேண்டும். அதை நிறைவேற்றுகிறவர்களுக்கு தேவனால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ரட்சிப்பே ஆத்தும ரட்சிப்பு.
in the book of Genesis, that enmity was the first step the Lord made. And the second step, the Lord planned to destroy and consume the works of the devil with the fire. Number 3, the church, the glorious church of the Lord, will rise with power and grace. Even among the sufferings of Christ, that church will endure, and such a way it will crush the works of the devil, and the end result and the reward for the church is the salvation of their souls. அந்த முடிவான ரட்சிப்பு என்ற ஆத்தும ரட்சிப்பை அடையக்கூடிய அந்த ரட்சிப்பை குறித்து தேவதூதர்கள் மோசே முதற்கொண்டதான தீர்க்கதரிசிகள் எல்லாரும் கருத்தாய் அவர்கள் நிமித்தமல்ல, முடிவான காலத்தில் ஆத்தும ரட்சிப்பு அடைய போகிற மணவாட்டி அணிந்து கொள்ள போகிற அந்த ரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்தார்கள். தேவதூதரிடம் அது உற்று பார்க்க ஆசையாயிருந்தார்கள் என்று 1 பேதுரு புத்தகம் 1ஆம் அதிகாரம் 10 முதல் வாசிக்கலாம். 1 Peter 1 verse 10 onwards. உங்களுக்கு உண்டான கிருபையை குறித்து தீர்க்கதரிசனம் சொன்ன தீர்க்கதரிசிகள் இந்த ரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள். தங்களுள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும் மகிமைகளையும் முன் அறிவித்த போது இன்ன காலத்தை குறித்தார் என்பதையும் அந்த காலத்தின் விசேஷம் இன்னதென்பதையும் ஆராய்ந்தார்கள். தங்கள் நிமித்தமல்ல, நமது நிமித்தமே இவைகளை தெரிவித்தார்கள் என்று அவர்களுக்கு வெளியாக்கப்பட்டது. பரலோகத்திலிருந்து வெளிப்பட்ட பரிசுத்த ஆவினாலே உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தவர்களை கொண்டு இவைகள் இப்பொழுது உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு வருகிறது. இவைகளை உற்று பார்க்க தேவதூதரும் ஆசையா இருக்கிறார்கள். அருமையான பரிசுத்தவான்களே, இந்த ஆத்தும ரட்சிப்பை ஏதேனில் இழந்து போன அந்த ஆத்தும ரட்சிப்பை திரும்பவும் அடைய வேண்டும் என்றால் ஆதியாக 3:15 படி அவனோடு யுத்தம் செய்து வாசிக்கிறோம். 11ஆம் வசனத்திலே, தங்களில் உள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும் மகிமையை முன் அறிவித்த போது இன்ன காலத்தை குறித்தார் என்பதையும் அந்த காலத்தின் விசேஷம் இன்னது என்பதையும் ஆராய்ந்தார்கள் என்று 11ஆம் வசனம் சொல்லுகிறது. From Moses till many different men of God, not for their salvation, but the salvation which the end time church is going to enjoy. All the angels are carefully look at all the happenings. The word of God says in verse number 11, they searched what manner of time the Spirit of Christ who was in them was indicating when he testified beforehand. ஏனென்றால் அருமை 11ஆம் வசனத்தின்படி மோசே முதற்கொண்டு எல்லா தீர்க்கதரிசிகளும் மேசியாவை குறித்து எழுதப்பட்ட அனைத்தும் தீர வேண்டும். அந்த தீர்க்க தரிசனம் எல்லாம் நிறைவேறி முடிகிற பொழுதே இயேசுவானவர் அங்கிருந்து புறப்படுவார் மணவாட்டி சேர்த்துக்கொள்ள. அப்போஸ்தலர் நடபடிக்கை 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்கலாம். Acts 3:20. அப்போஸ்தலர் 3:20 வாசிங்க தயவு செய்து. உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள். 21 வாசிங்க. மனம் திரும்பி உலக தோற்றம் முதல் தேவன் தம்முடைய பரிசுத்த தீர்க்கதரிசிகளுடைய வாக்கினாலும் தீர்க்கதரிசிகள் எல்லாருடைய வாக்கினாலும் உரைத்தவைகள் எல்லாம் நிறைவேறி தீரும் காலங்கள் வரும் அளவும் பரலோகம் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். தீர்க்கதரிசிகள் வாயில் உரைத்த எல்லா தீர்க்க தரிசனமும் 1817 தீர்க்க தரிசனமும் நிறைவேறி தீருகிற வரைக்கும் மணவாளன் அங்கிருந்து புறப்பட மாட்டார். Until the 1817 prophecies regarding Jesus gets fulfilled, Jesus will not come back to this earth, so it must be fulfilled. என்ன தேவ தீர்மானம்? Because it's the plan of God. கிறிஸ்துவானவர் பாடுபடவும் பின்பு மகிமையிலே இறக்கப்படவும் வேண்டியதாமே என்று நீங்கள் அறியவில்லையா என்று லூக்கா சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே வாசித்திருக்கிறோம். Luke 24:26 also says the Christ Jesus have to die and he have to ascend into heaven. கிறிஸ்து இவ்விதமாக பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்கவும் வேண்டியதில்லையா என்று சொல்லி மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். அருமையான கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, கிறிஸ்துவானவர் சீயோனுக்கு போக வேண்டும் என்றால் முதலாவது பாடுபட வேண்டும். For Jesus to enter into Zion, he must get suffered.
அந்த பாடுகளில் அவர் ஜெயம் பெற வேண்டும். And also in that sufferings he must get overcoming. ஜெயம் பெற்றது நிமித்தமாய் பிதாவின் மகிமை அணிந்து கொள்ள வேண்டும். Through that victory he must receive the glory of God. தேவனுடைய மகிமை அணிந்து கொண்டது நிமித்தமாய் அவர் பரத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். Right after receiving the glory of the Father he must be ascended into the heaven. மோசே முதற்கொண்டு எல்லா தீர்க்கதரிசிகளின் மூலமாய் உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் கிறிஸ்து பாடுபடவும் பின்பு மகிமையிலே எடுக்கப்பட வேண்டியது என்பதை நீங்கள் அறியாதிருக்கிறது என்ன? From the Moses, the prophet, and all the prophets in the Bible, their prophecies denotes Jesus to be suffer and victory, having victory and to be get glorified. These are all the prophecies related to Jesus. அதே சத்தியம்தான் நான் வாசித்து 1:11 வசனத்திலே தங்களிலுள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும் மகிமைகளை முன்னறிவித்த போது இன்ன காலத்தை குறித்தார் என்பதை அந்த காலத்தின் விசேஷம் இன்னதென்பதை ஆராய்ந்தார்கள். In the same way, the body of Christ, the church, the bridegroom also have to get suffered and having victory over the devil and get the glorification and get into ascension. That has to be happen to the body of Christ. அப்படியானால் விசுவாசத்தின் வாழ்க்கையில் அடைந்த பாடுகள், கண்ணீரின் வாழ்க்கை, இவைகள் வழியாக சாத்தானை ஜெயித்து அவனை தோற்கடித்தது நிமித்தமாய் அவர்களை தேவன் தன்னுடைய மனவாட்டியாக மகிமையின் மறுரூபத்தின் வழியாய் அவர் ஏற்றுக்கொள்ளப்படுகிறார்களே, இந்த காலம் எது என்பதை அவர்கள் கருத்தாய் ஆராய்ந்தார்கள். All the saints have researched over it carefully, inquired and searched carefully about the time, about the particular time on which all these happenings, the sufferings of Christ, the victory of Christ and the ascension of the Christ, or about what the later day happenings have to take place. These saints have a close research. ரோமர் 8 நாம் காலையில் வாசித்தோம். அவரோடு கூட இந்த பாடுகள் இனி வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்க அல்லவே. அப்படி என்றால் பாடுகளின் நிமித்தமாய் அவர்கள் மகிமை அணிந்து கொள்ள போகிறார்கள் என்பது பொருளாய் இருக்கிறது. From the book of Romans we can find through the sufferings the people of God experience, they are going to receive the glory of God. அப்படி என்றால் மகிமையில் நாம் மணவாளனோடு சேர்ந்து கொள்ள வேண்டுமென்றால் பாடுகள் எது நிமித்தமாய் உங்களை எதிராளியாய் பிசாசை எதிர்த்து நில்லுங்கள். யாக்கோபு 4:7 படி யாரை விழுங்கலாமோ என்று கர்ச்சிக்கிற சிங்கமோட அவன் வகை தேடி சுற்றித் திரிகிறான். 1 பேதுருவிலே எபேசியர் 6 அதிகாரம் 12-13 வசனங்களிலே மாம்சத்தோடு ரத்தத்தோடு மட்டுமல்ல வான மண்டலங்களில் பொல்லாத ஆவியின் சேனைகளோடு போராட்டம் உண்டு. 13 வசனத்தை ஆகையால் தீங்கு நாட்களிலே அவனை எதிர்த்து நிற்கத்தக்கதாக தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொண்டவராய் நில்லுங்கள். யாருக்கு முன்னாடி? சாத்தானுக்கு முன்னாடி நில்லுங்க. ஆவிக்குரிய ஆயுதத்தை தரித்து, ஆவியில் கனிகள் என்ற 9 விதமான ஆயுதத்தை தரித்து அவனை எதிர்த்து நில்லுங்கள் என்று அறிவிக்கப்படுகிறது. In the scriptures we find to have a counterfeit against the devil. In book of James 4:7 says, resist the devil and he will flee from you. In the book of 1 Corinthians we find we should overcome the devil. In the book of Ephesians we find we have a fight, warfare against the devil. We have to stand against the devil so that we can have the victory over him. This is a spiritual warfare. என்றால் இந்த முடிவான ரட்சிப்பு என்ற ஆத்தும ரட்சிப்பை அடைந்தவர்களை தான் ஆண்டவர் மனவாட்டியாய் சேர்த்து கொண்டு அது முதற்கொண்டு ஆண்டவரோடு இந்த நீதிமான்களால் மனவாட்டியானவர்கள் நித்தியத்தில் வாழ தேவன் அவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். So out of this victory they gained from this spiritual warfare, the Lord gave them the qualification. They are qualified. They are gets appreciated
by having the crown of life, they are getting the privilege to be the bride of Christ. எசையா 51 6ஆம் வசனத்தை வாசிப்போம். Book of Isaiah chapter 51 verse 6. உங்கள் கண்களை வானத்துக்கு ஏறெடுங்கள், கீழே இருக்கிற பூமியையும் நோக்கி பாருங்கள். வானம் புகை போல் ஒளிந்து போம், பூமி வஸ்திரத்தை போல் பழசாய்ப்போம், அதன் குடிகளும் அப்படியே ஒளிந்து போவார்கள். என் ரட்சிப்போ என்றென்றைக்கும் இருக்கும், என் நீதி அற்று போவதில்லை. வானம் புகை போல் ஒளிந்து போம், பூமி வஸ்திரத்தை போல் பழசாய்ப்போம், அது குடிகளும் அப்படியே ஒளிந்து போவார்கள். என் ரட்சிப்போ பொதுவான ரட்சிப்பு அல்ல, சாத்தானை தோற்கடித்த ரட்சிப்பு. ஆவிக்குரிய ஆயுதங்களை தரித்து பொல்லானை தோற்கடித்து தேவனால் ஜெயம் பெற்றவருடைய ஜீவ புஸ்தகத்தில் பெயரிடப்பட்டவருடைய ரட்சிப்பு. அந்த ரட்சிப்போ என்றென்றைக்கும் இருக்கும், என் நீதி அற்று போவதில்லை என்று அறிவிக்கப்படுகிறது. For the heavens will vanish away like smoke, the earth will grow old like a garment, and those who dwell in it will die in like manner. But my salvation, and this is not the common general salvation, this is the final salvation. It will be forever, and my righteousness will not be abolished. எசேயா 52ஆம் அதிகாரம் 7 முதல் வாசிக்கலாம். Isaiah 52:7. வாசிங்க வாசிங்க. பூமியின் எல்லைகளில் உள்ளவர்கள் எல்லாம் நமது தேவனுடைய ரட்சிப்பை காண்பார்கள். And all the ends of the earth shall see the salvation of our God. இந்த ரட்சிப்பை அடைந்து கொள்ளும்படியாகத்தான் மத்திய 24ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தின்படி இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் பூமியில சகல ஜாதிகளுக்கும் சாட்சியா பிரசங்கிக்கும். எங்க? பூமியில சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக இந்த ரட்சிப்பை குறித்து, இந்த ராஜ்யமாய் மனவாழ்த்து சபை வெளிப்படுகிற ரட்சிப்பை குறித்து, நித்தியமான ரட்சிப்பை குறித்து பூமியில சகல ஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். Book of Matthew chapter 24, 13 and 14 we find, this gospel of kingdom of heaven will be preached to all the nations, to every creature. Then the end will come. Yes, this gospel, the eternal gospel, the final gospel, the glorious gospel of Christ have to be preached through this kingdom of God, through this body of Christ, through this holy Jerusalem church. The gospel will be preached to every creature, to all the nations. Then the end will come. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, இது இந்த ரட்சிப்பு எப்பொழுது ஆவிக்குரிய மண்டலத்தில் நீதிமான்கள் காப்பார்கள் என்று இந்த எசேயா 52 7 முதல் நான் சோத்திரம் 9ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். 8, 9. உன் ஜாமக்காரருடைய சத்தம் கேட்கப்படும், அவர்கள் சத்தமிட்டு ஏகமாய் கம்பீரிப்பார்கள். ஏனென்றால் கர்த்தர் சீயோனை திரும்பி வர பண்ணும்போது அதை காண்பார்கள். இந்த ரட்சிப்பு எப்ப காண்பாங்க? கர்த்தர் சீயோனை திரும்பி வர பண்ணுகிற வேளை. For they shall see eye to eye when the Lord brings back their Zion. சீயோனை, அங்கிருந்து சீயோன் வருமா? இங்கே வராது. அப்படின்னு என்ன அர்த்தம்? வெளிப்படுத்த 21ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் முதல் 10ஆம் வசனமுடைய நான் வாசிக்கிற பொழுது, பரிசுத்த புதிய தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட பரிசுத்த புதிய எருசலேம் நகரம் சீயோனிலிருந்து புறப்பட்டு, எங்கிருந்து புறப்படுங்க? சீயோனிலிருந்து புறப்பட்டு பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணமாட்டி போல இருந்தது. யோவான் எழுதுகிறார். அடுத்து 3ஆம் வசனத்திலே, இதோ தேவனுடைய வாசஸ்தலம் மனுஷர் மத்தியில் இருக்கிறது.
நான் அவருடைய தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாயிருப்பார்கள். நான் அவர்களோட நடுவிலே உலாவி அவருடைய தேவனாயிருப்பேன். 5ஆம் வசனத்து 4:5 அவர் கண்ணீரியாவின் துடைப்பேன். முந்தினவை எல்லாம் போயின. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இது எப்போ கர்த்தர் சீயோன் பூமிக்கு வர வைப்பாரா? நாவ் இங்கே உள்ளவர்கள் தான் அங்கே கொண்டு போகணும் தவிர அந்த சீயோனம் பூமி கொண்டு வர அப்பா விரும்புறது அல்ல. அப்படின்னா கடைசி நாட்களிலே இந்த ரட்சிப்பு எப்படி வெளிப்படும் என்றால், கடைசி நாட்களில் அந்தி கிறிஸ்துவை எதிர்க்கத்தக்கதான ஒரு கூட்டம் அவர்கள் எசையா the church of the Lord. The word of God says, I will make the Zion return back. The Zion cannot come into the earth. According to Revelation 21:2 and till 7, we find the holy city, the new Jerusalem coming down out of heaven from God, prepared as a bride adorned for her husband. So the victorious body of Christ only have to ascend to Zion. Rather, it cannot come to the earth. So there we must understand the victorious people of God will enter into the Zion. அருமையான கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, இந்த சீயோனிலிருந்து மனுஷர் மத்தியில் தேவனுடைய வாசஸ்தலமாக இறங்க பண்ணின பரிசுத்த புதிய எருசலேம் நகரம். நகரம் என்றால் மக்கள் குடியிருக்கக்கூடிய வாசஸ்தலம். அதற்கு விளக்கம் என்ன கொடுக்கிறார்? வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களின்படி, தேவனுடைய மகிமையை அடைந்த ஆட்டுக்குட்டியானுடைய மனைவியாய மணவாட்டியை உனக்கு காண்பிக்கிறேன் என்று காபிரியேல் தூதன் திவ்யவாசன யோவானை அழைக்கிறார். Here we find the tabernacle of God is with men and he will dwell with them. The tabernacle of God, it is the city of God. The city means there will be a people of God who will be living in that city. The verses number 9, here we can find the description. Come, I will show you the bride, the wife of the lamb. இந்த காண்பிக்கக்கூடிய சம்பவம் நடக்கக்கூடிய காலம் எது என்று அந்த 9ஆம் வெளிப்படை 21:9 வாசிக்கிறோம். 7 தேவ கோபக்கலசு ஊற்றக்கூடிய தூதர்கள் ஒருவன், இங்கே வா, தேவமய ஆட்டுக்குட்டிய மனைவியாய் மணவாட்டி காண்பிக்கிறேன் அழைத்ததாக இந்த வசனம் சொல்லுகிறது. The time period of which the angel Gabriel shows this vision to John the apostle is then one of the 7 angels who had the 7 bowls filled with the 7 last plagues came to me and talked with me. ஏனென்றால் அந்த 7 எக்காலங்கள் வெளிப்படுத்திய விசேஷத்திலே 3 பகுதிகள் சுருக்கமாக அடியான் சமயம் கடந்து விட்டது. 3 பகுதிகள். வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 18வது வசனத்தின்படி யோவானை பார்த்து சொல்லுகிறார், நீ காண்கிறவைகளையும் உனக்கு முன்பாக இருப்பவைகளையும் இனி சம்பவிப்பவைகளையும் எழுது என்று சொல்லுகிறார். In Revelation chapter 1 verse 18 we find the Lord God said, I am he who lives. Write down write of the things which you have seen. Number 1. Number 2, write the things which are. Number 3, write the things which will take place after this. இனி சம்பவிக்க வேண்டியவைகள் என்று, இனி வரும் நாட்களில் சம்பவிக்கவைகள் எவைகள் என்பதை வெளிப்படுத்திய விசேஷம் 6ஆம் அதிகாரம் 1 முதல் 17 வசனம். வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரம் 1 முதல் வெளிப்படுத்தல் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் முடிய 7 முத்திரையில் உடைக்கப்படும் காலமாகவும், வெளிப்படுத்தல் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் முதல் வெளிப்படுத்தல் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் முடிய
7 எக்காலங்கள் ஊதும் காலமாகவும், வெளிப்படுத்தல் 16ஆம் அதிகாரம் 1 முதல் 17 வசனம் முடிய 7 தேவ கோப கலச ஊற்றும் காலமாகவும் இருக்கிறது. There had been 3 different parts mentioned in Gospel of the book of Revelation. From the book of Revelation chapter 6 to 8 we can find the 7 seals being opened, and from the Revelation chapter 8 to 10 we find the 7 trumpets of the Lord are blown, and in the book of Revelation chapter 16 1 to 17 we find the 7 cups of the Lord's anger had been poured out. 7 எக்காலங்கள் ஊதும் காலமும் 7 தேவ கோப கலச ஊற்றும் காலமும் அந்தி கிறிஸ்துவின் பின் 3.5 ஆண்டு காலத்தில், அதாவது மகாபத்திர காலத்தில் நடக்க சம்பவமாய் இருக்கிறது. The incidents of 7 blowing of 7 trumpets and the pouring of 7 bowls of the wrath of God, or the happenings is going to take place in the second 3.5 years of the period of Antichrist. வெளிப்படுத்தல் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 7, 8, 9 வசனங்கள், வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 1, 10 9, 10 வசனங்களின்படி 7வது எக்காலம் ஊதுகிற பொழுது வெளிப்பட்ட 10:6 படி தேவ ரகசியம் நிறைவேறுகிறது என்றால் புறஜாதிகளிலிருந்து இஸ்ரவேலிலிருந்து மீட்பு நிறைவடைகிறது என்று பொருளாய் இருக்கிறது. Revelation 10:6 and Revelation 19, also in the Revelation chapter 21 verses 9 and 10 says the completeness of the salvation of the Jews gets completed. That's the description of this scripture. வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தின்படி 7 தேவ கோபக்கலசு ஊற்றி அது முடியும் தருவாயிலே 7 வருட அந்திகிறிஸ்து ஆட்சி நிறைவேறுகிற வேளையிலே சபை ஆத்சாலிலிருந்து மணவாளனுடைய அழைப்பின் துணியாய் எக்கால சத்தம் கேட்டு 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரம் 16, 17 வசனத்தைப்படி ஆத்சாலியிலிருந்து மணவாட்டி சபையாய் 2ஆம் வானம் என்ற நடுவானத்தில் நடக்கிற ஆட்டுக்குட்டியாருடைய கல்யாணத்தில் பங்கடைய ஏற்றுக்கொள்ளப்படுகிறார்கள். In the book of Revelation 21, 9 and 10 we find at the time of 7 bowls of the wrath of God poured out, the 7 years of the period of Antichrist gets fulfilled. Then no more plagues. Then the Christ, the body of Christ, the bride of Christ, both the Gentiles and the Jews gathered together in the wilderness of Azal, and they carried up to the second heavens, and the wedding of the Lamb will be take place, and at the sound of the trumpet it will be happen. சமயம் முடியும் தருவாயில் இருக்கிறபடினால் ஒவ்வொரு வசனங்களின்படி உங்களுக்கு விளக்கம் கொடுக்க இயலாத நிலையில் அடியான் இருக்கிறேன். என்றாலும் அந்தி கிறிஸ்துவின் முதல் 3.5 ஆண்டுகால இறுதியிலே புறஜாதியில் மீட்கப்படுகிற பரிசுத்தவான்கள் சாத்தானை வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 7 முதல் 9 வசனங்களின்படி அவனை வானத்திலிருந்து பூமியிலே வெட்டி தள்ளி போடுகிறார்கள் என்று வாசிக்க முடிகிறது. And Revelation 12:7 we find, and war broke out in heaven. Michael and his angels fought with the dragon, and the dragon and his angels fought. It is the time of the first 3.5 years when the completement of the redemption of Gentiles happens. These angels fight with the dragon and cast him out. வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே புறஜாதி மீட்கப்பட்ட மணவாட்டியான சபை கொண்டு சாத்தான் பூமியிலே விழ தள்ளப்பட்டது நிமித்தமாய் வெளிப்பட்ட 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் அவருடைய ராஜ்யமும் பூமியிலே உண்டாயிற்று என்று அறிவிக்கப்பட்டது பரலோகத்தில் இருந்த சத்தம். Because of the victory of the Gentile church and also the defeat of the dragon, there had been a loud voice saying in heaven in verses 10,
Now salvation and strength and the kingdom of our God and the power of his Christ have come. This is the song praising raised in the in this situation. அப்படி என்றால் ஆதியா 3:15 படி சாத்தானின் தலையை நசுக்கி, வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 19 முதல் 21 வசனங்களின்படி மிருகம் கள்ளத்தீர்க்கதரிசியானவன் அக்கினி கடலிலே தள்ளப்படுகிறான். வெளிப்படுத்த 20ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தின்படி வலுசற்பமாய் சாத்தான் அக்கினி கடலில் தள்ளப்படுகிறான். இவனை இரண்டாம் அக்கினிகளை தள்ளி அவனை சாம்பலாக்கினவர்களை அந்த தேவத்திட்டத்தை செய்து முடித்த இமைப்பொழுதில் மணவாளன் இயேசு வருகிறார். ரகசிய வருகிறார். Amen. The fulfillment of book of Genesis chapter 3:15 gets fulfilled in book of Revelation chapter 19 and in 19 verses 20. Also in chapter 20 we find the false prophet, the beast and the dragon. All these three were casted down into the lake of fire and brimstone. Once the church of the Lord complete this task, this mission of the Lord, and destroy the works of the devil, putting him into the hell and make him into ashes, immediately our Lord Jesus Christ will show up into the heaven, then the bride will be taken up. அப்படி என்றால் சீயோனுக்கு செல்ல விரும்புகிற தாவீதுக்குரிய மண்டலத்தில் எங்கும் உள்ள பரிசுத்தவான்கள், நீதிமான்களே, சத்தியவான்களே, இங்கே கூடி வந்திருக்கிற அருமையான ராஜரி ஆசாரி கூட்டமே, ஆதியாகமம் 3:15 படி சாத்தானின் தலையை நசுக்கி ஜெயம் பெற்றவர்களையே வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தின்படி ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்வான். நான் அவனுடைய தேவனாயிருப்பேன், அவன் என் குமாரனாயிருப்பான் என்று என்றைக்கு அந்த நித்திய ரட்சிப்பாய முடிவான ரட்சிப்பை அணிந்து கொண்ட மணவாட்டியாகிய ஜெயம் பெற்ற ஜெய வீரர்களை சேர்த்துக்கொள்ள மணவாளனாக வந்து மணவாட்டியை சேர்த்துக்கொள்ள கர்த்தர் நாமை ஆயத்தப்பட அழைக்கிறார். ஆயத்தப்படுவோமா? ஆயத்தப்படுத்துவோம். சாத்தானை தோற்கடித்து ஜெயம் கொடி ஏற்றுவோம். பாபிலோன் மேல் ஜெய கொடி ஏற்றுவோம். ஹalleluya, ஹalleluya. தேவன் தாமே தமது வார்த்தை ஆசீர்வதிப்பாராமே. ஹalleluya. May the Lord fulfill his words. We have to fight with the devil, suffer the persecution, victoriously overcome the devil. Through the sufferings we are going to have the dominion over the devil, and such a way we get this authority and we get glorified. When Jesus comes into the glory, we will become called as the overcomers according to Revelation 21 verse 7. He who overcomes shall inherit all the things, and I will be his God and he shall be my son. Let us be the overcomers. Let us defeat the devil. Let us overcome the devil. Let us receive the crown. Let us receive the glory of God. Let us change the devil's plan. Let us bring the victory to the Lord, and we will be always united with the glory of God. May the Lord bless you abundantly. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, அப்படியே நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.